கான்டாக்ட் இது சரி ஓகே கான்டாக்டில் போய் விளையாடிட்டு contact page. Software install package install பண்ணிடுறேன். npm install react booster ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முன்னாடி npm இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லைனை கண்டிப்பாக ஆஃப்டர் டேஸ்லேயே இதிலே வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே இங்கே தானே வந்து உட்கார போகுது, அதனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பேஜும் இந்த இடத்துல தான் வந்து சேரப்போகுது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. npm ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. வேற என்ன இருக்கு? போட்டு சாஸுக்கு ஓகே. இப்போ காம்போனன்ட்ஸில் ஃபார்ம்ஸுக்கே போகிறேன். ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். உங்களுக்கு இதுக்கு மேலே இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இந்த மாதிரி போய் எடுத்துக்கணும். ஃபார்ம் கண்ட்ரோல் டைப் இமெயில் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் டெக்ஸ்ட். பட்டன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டன் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை எடுக்கிற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் பேஜில் நான் இப்போ தான் சேவ் பண்ணேன்னா கான்டாக்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ஃப்ராக்மெண்ட்டை முதல்ல வச்சுக்கிறேன். ஏன்னா இதை வச்சு தான் நான் குரூப் பை பண்ண போகிறேன். ஃப்ராக்மெண்ட்டு இங்கே இருக்குது. கான்டாக்ட் அப்படின்னு வச்சு இதில் சரி
சும்மா அது ஒன்று எடுக்கிறேன். இல்லை என்னாலும் ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத. ஓகே, இவங்களோட இது இருக்குது, நமக்கு எது வேணுமோ நீ ஃபுல்லாகவே இதை போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரியாக்ட் பூஸ்டப்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நீங்கள் நம்ம முன்னாடி பண்ண பூஸ்டப்பில் பண்ண மாதிரி இது நியூவார் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதே லாஸ்ட் டைம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன எல்லாமே பேக்கேஜாக நேம் வச்சுருப்பாங்க. ஓகேவாக்கா, எல்லாமே காம்பனண்ட்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, பெருசாக இருக்காது. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்தாச்சு. இதுக்கு வேலிடேஷன் எழுத போகிறோம். ஓகேவா, இதுதான் கொஞ்சம் மண்டக்காயிரமாக இருக்கும். தயவு செஞ்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்புட் டைப் இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் முதல்ல இவ்வளோ ஃபீல்டு எல்லாம். ஓகே, இது மூணுமே ஓகே. ஓகேவா, இந்த மூணுத்துக்குமே வேலிடேஷன் எழுதலாம். அதுக்கு முன்னாடி ரியாக்டில் எப்படி இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் எழுதுறது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், ஒரு ஐடி ஒன்று வைப்போம். ஐடியை வச்சுக்கோங்க. ஐடி காமனாக எல்லாத்துக்குமே வைப்போம். ஏன்னா நம்ம அதனுடைய எந்த வேல்யூ அப்படின்றதுக்காக வைப்போம். அதனால் ஐடி வச்சுக்கோங்க. ஓகே, ஐடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஆன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இது வேலிடேஷன் நடக்கும். அப்போ ஆன் கிளிக் அப்படின்றத எழுதணும். நம்ம அங்கே எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இங்கே எழுதக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஆன் கிளிக்னு எழுதினாலே அது ஆட்டோ கம்ப்ளீட்டில் இந்த மாதிரி கேட்குது, ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரியாக்டில் கிளாஸுக்கு கிளாஸ்னே கொடுக்கக்கூடாது, கிளாஸ் நேம்னு கொடுக்கணும். இங்கே எல்லாமே கேமல் கேஸு அப்படின்றது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆன் கிளிக் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரேசஸ் போட்டு தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல ப்ராப்பராக அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஆன் கிளிக்கில் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா ஆன் கிளிக், ஏன்னா அது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஆன் கிளிக்கில் இந்த மாதிரி எழுதுவோம். வேலிடேட் அப்படின்னு எழுதும். இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதாம கர்லி பிரேசஸ், இந்த ஸ்ட்ரிங் மாதிரி போடுறதுக்கு பதிலாக கர்லி பிரேசஸ் போட்டு இப்படி எழுதும், ஆன் கிளிக் வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு. ரியாக்டை பொறுத்த மட்டும் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆன் கிளிக்கு வேலிடேட்னு எழுதிட்ட உடனே அது என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டர் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிடும். டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஆனால் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இடத்துல ஆன் கிளிக் வேலிடேட்னு டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆனால் வேலிடேட்டுன்னே காணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயும் போகிற மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் போட்டு எழுதணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஏன்னா தேவை கிடையாது அப்படின்னா, நம்ம ஸ்டைல் அப்படி எழுதும்போது ஹெட்டுக்குள்ளார ஸ்டைல் அப்படின்னு போட்டு எழுதுவோம். இதே ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல ஸ்டைல்னு போட்டு எழுதனா மாட்டோம், டைரெக்டாக எழுதுவோம். ஏன் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷனே டாட் சிஎஸ்எஸ் தான். அப்படின்னும் போது அது போய் நீ ஸ்டைல்னு ஒரு டேக் போடணும்னு அவசியமே கிடையாது, நாட் ரெக்வயர்ட். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, அப்போ வேலிடேட்னு சொல்லிட்டு இங்கே போட்டு எழுதணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓகேவா, இது முழுக்க முழுக்க எங்கே நடக்கணும் அப்படின்னா ரிட்டனுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நடக்கும். ரிட்டனுக்கு முன்னாடி இங்கே தான் எல்லா விஷயமே நடக்கும். ஓகேவா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னா ரிட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துரும். ஓகேவா, இதுக்கப்புறம் எதுவுமே இங்கே கீழே நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதிட்ட அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே எழுதுற மாதிரி ஃபங்க்ஷன் வேலிடேட் இந்த மாதிரி எழுதணுமானா இந்த மாதிரி எழுதவே கூடாது. ஓகேவா, இது நார்மல் ஃபங்க்ஷன்
டெஃபினேஷன் இந்த மாதிரி எழுதவே கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரினா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ரியாக்டே வந்துச்சு. ஓகேவா? இதுக்கு பதிலாக தான் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்கேனா? இந்த கான்ஸ்டன்ட் போட்டு இந்த இது ஸோ கான்ஸ்டன்ட் போட்டு எழுதுறது தான் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறது எப்படி வந்துடும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வந்து வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் வேலிடேட். இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? வேலிடேட்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்கும். நம்ம கோர் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஸோ இதை வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணணும். ரியாக்ட் ஜேஎஸில் எப்படி எழுதணும் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம ஏர்லியர் பண்ண மாதிரி எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படின்னா ஃபங்க்ஷன் போட்டு வேலிடேட் எழுதக்கூடாதுன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். அது ட்ரெடிஷ்னல் மெத்தட். அது வந்து ஒர்க் ஆகாதன்னா ஒர்க் ஆகும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஓல்டர் மெத்தட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார் லூப் இருக்கு. ஓகேவா? ஃபார் லூப்பை இதை பண்ணிட்டு நம்ம மேப் வரோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் மேப்ல இருக்கு அப்படின்றது தெரியும். வேற இருக்கு, வேற தாண்டி நம்ம லெட் கான்ஸ்ட் வரோம் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேவா? நான் வேற வச்சு ஆப்டிமைஸ்டா கோடி எழுதிப்பேன் அப்படின்னா அது குளோபல் டிக்ளரேஷன்ல வந்துடும். ஓகே, சம்திங் ஒரு ஆப்டிமைசேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இது எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் டாம், இது எல்லாமே விர்ச்சுவல் டாம், இது எல்லாமே ஒரு மாதிரி காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஸ்பீடாக ரன் ஆகக்கூடியதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு லாக் ஒன்று போட்டு இப்படி செக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணால் அங்கே கற்றுதா? இங்கே வருது. சரி சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம், இமெயில், பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயத்த டைப் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணுறேன், இங்கே டைப் பண்ணுறேன், வேல்யூ வருது. ஓகேவா? இப்போ திரும்பவும் ஒரு புது விஷயம். அது என்ன அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸை பொறுத்த மட்டும் எல்லாமே ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல ஹூக்ஸ். இந்த கேள்வினா இல்லாமல் நல்லா ரியாக்ட் ஜேஎஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேவா? அது என்னன்னா ஹூக்ஸ் அப்படின்னா ஒரே டவுட். இப்போ இது சொன்னீங்களா, இப்போ சப்மிட் அந்த பட்டன்ல வந்து இப்போ ஆண்களுக்கு வேலிடேட் எழுதணும்னா இப்போ அந்த கான்ஸ்டன்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து இது உள்ள டிஃபைன் பண்ண சொல்றீங்க கரெக்டா? கான்ட்ராக்ட்ல அதாவது ரிட்டன் இமெயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபார்ம் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. அப்போ சேமா காமனா அந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் என்ன, அப்போ என்ன பண்றது? இதே மாதிரி வேலிடேட்ங்கிறது இப்போ கான்ட்ராக்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பேஜுக்கு இருந்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் இதே மாதிரி ரெண்டு வேலிடேட் வேணும்னா கஸ்டம் ஆர் ஹெல்பர் டாட் ஜேஎஸ்னு ஒன்று வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை மேலே இம்போர்ட் பண்ணிட்டு எந்த இடத்துக்குலாம் வேணுமோ அந்த இடத்துல மோட் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். மோட் அப்படின்னா லாகினா ரெஜிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபீல்ட்ஸை இன்னொரு பேராமீட்டரில் அனுப்பிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ இமெயிலுக்கு பண்ணுவாங்க. இப்போ இமெயில் அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டாக இருந்தால் போதுமானா தேவை கிடையாது. அட்டு இமெயில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அட்டெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் இமெயில் வேலிடேஷன் பண்ணுவோமா? கிடையாது. லாகின் பண்ணும்போதும் இருக்கும், அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணும்போதும் தேவைப்படும். அப்போ எதெல்லாம் காமனாக வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்பர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹூக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சம்திங் வந்து நீ எதெல்லாம் காமனாக வருமோ கஸ்டம் ஹூக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன் பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இமெயில்னு ஒண்ணு இருக்கு. அது ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் தேவைப்படுது,
லாகின் பண்ணும்போதும் தேவைப்படும்போது, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல அப்டேட் இன்ஃபர்மேஷன் அப்பயும் தேவைப்படும். ஸோ 3 இடத்துல தேவைப்பட போகுது அப்படின்னும்போது, நீ ஒரு இடத்துலயும் போயிட்டு அந்த ரெக்ரெஸ் வேலிடேஷன் எழுதணும்னு அவசியம் இல்ல. அப்ப helper.jsன்னு ஒரு ஃபைல் எழுதிட்டு, அதுல கஸ்டம் பில்டர் அந்த ஃபங்ஷன்ஸ் நேம் வந்து இமெயில் வேலிடேட்டர் அப்படின்னு ஒண்ணு எழுத போறேன். ஓகே, அந்த மாதிரி தானே கேக்குறீங்க. ஸோ அது எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க ஒரு புள்ளி வச்சு கால் பண்ணிக்க போறீங்க. ஏன்னா இது வந்து காம்பனன்ட் HTML பிரிக்குது அப்படின்னும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் அது பிரிக்குமான்னு கேட்டா தாராளமா பிரிக்கும். புரியுதா ஃப்ராங்க்லின்? ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ ஆன் கிளிக்ல நான் வேலிடேட்ன்றத ஒன்று எழுதிட்டேன். ஓகேங்களா, console.log அப்படின்னு இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல எல்லாமே ஹூக்ஸ் மூலயமா தான் ரன் ஆகும். அப்படின்னா என்ன அப்படின்னா, உன்னுடைய இதுல 2 விதமான காம்பனன்ட் இருக்குப்பா. ஒன்று கிளாஸ் காம்பனன்ட், கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, கிளாஸ் வந்து ஓல்டு ரியாக்ட் ஜேஎஸ் வெர்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்துட்டு ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சு ஓகேங்களா எல்லா டேட்டாவையும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல்ல ஸ்டேட் வேரியபிளை தூக்கிட்டு ஹூக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா, முழுக்க முழுக்க ஹூக்ஸ்ல இது நிறைய அட்வான்டேஜஸ் வந்து வந்தாச்சு. ஓகேங்களா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல வந்தாச்சு. இந்த காம்பனன்ட்லயுமே 2 விதமான காம்பனன்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று கண்ட்ரோல்டு காம்பனன்ட். இதுல இன்டர்வியூல கேட்கக்கூடிய क्वेश्चंस டைப்ஸ் கண்ட்ரோல் காம்பனன்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல்டு காம்பனன்ட் தான். இப்போ 3 ஃபீல்டு இருக்கு. 3 ஃபீல்டுமே இந்த காம்பனன்ட் கண்ட்ரோல் பண்ண எப்படி அப்படின்னா, ஸோ இந்த 3 ஃபீல்டையுமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஹூக்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா டிஃபைன் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டுக்கோம். இங்க யூஸ் ஸ்டேட் வந்து ரியாக்ட்ல இருந்து வரக்கூடிய மெத்தட். ஓகேவா, இந்த மெத்தடை நான் இங்க யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா, இதுதான் கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ். அதாவது இந்த ஃபீல்டும் இந்த எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது. எப்படி அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி, அது என்ன நேம் அப்படின்னா, இந்த நேமோட வேல்யூ தான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், இப்போ நான் வேல்யூ அப்படின்ற ஒரு ஃபீல்டை போட்டு இப்படி நான் யூஸ் பண்றேன். ஓகேவா, அதாவது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, வேல்யூ நேம் இங்க இருக்கக்கூடியது இங்க வரணும் அப்படின்னு சொல்லி. இங்க இப்ப யூஸ் ஸ்டேட் அப்படின்னா இதுதான் வேரியபிள டிக்ளேர் பண்றது. இங்க உள்ளார போட்டு இருக்கிறது எம்டி, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஒரு ஃபார்ம் இருக்கு, ஆன்கிளிக் எழுதியாச்சு, வேலிடேட் பண்ண போறேன். இப்ப நான் வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்றேன். ஓகேவா, நம்ம இதை எப்படி பண்ணணும்னா, லெட் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட்.கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. அது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நீ அந்த மெத்தட்னா இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸ்டேட் வேரியபிள் வச்சு தான் உன்னுடைய காம்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நான் வேல்யூ நேம்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களால் டைப் பண்ண முடியுதான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்காது, கீழே நடக்குது. ஓகே, ஆனா இங்க எதுவுமே நடக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும்தான் இங்க வரும். இப்போ இங்க தான் வேல்யூவே இல்லையே. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க என் பேரை கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்டேட் பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன்ல அப்டேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இந்த லைன்ல அப்டேட் பண்ணுமா கிடையாது. நீ இங்க ஸ்டேட் வேரியபிள்னு ஒன்று டிஃபைன் பண்ணிட்ட அப்படின்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எங்க இருக்குன்னா இந்த ரிட்டர்னுக்குள்ள தான் இருக்கும். அப்படின்னா இது அசின்க்ரோனஸ். அசின்க்ரோனஸ்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் நடக்குது. என்ன சொல்றேன் அப்படின்னா, நேம்னு இருக்குப்பா, வெங்கி நீங்க கொடுத்துட்ட, நெக்ஸ்ட் லைன்ல நீ console.log போட்டு என்ன அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கொடுக்காது, இந்த இடத்துக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதை நம்ம கோடிங் மூலியமாவே பார்ப்போம்.
இப்போ நான் நேம் வெங்கின்னு சொல்றேன்னா இந்த லைன் எல்லாம் அது கண்டுக்காது. டைரக்டா இந்த இடத்துல வந்து சொல்லிவிடும் வெங்கி அப்படின்றத சொல்லிடும். வெங்கி தாண்டி உன்னால ஏதாவது டைப் பண்ண முடியுமானா ஒண்ணுமே டைப் பண்ண முடியாது. இது என்னடா கதையா இருக்கு. அப்புறம் எப்படி நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீ அப்டேட் பண்ணணும். இந்த வேல்யூ இது கிடையாது, இப்போ நான் என்ன கொடுக்க போறேனோ அதுதான் அப்படின்றத அப்டேட் பண்ணணும். எப்படி நீங்க அப்டேட் பண்ணுவீங்க? நீங்க தான் செட் பண்ணிட்டீங்களே, வேல்யூ நேம்னு செட் பண்ணிட்டீங்களே. இப்போ புது வேல்யூ இதுக்கு அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செட் நேம் அப்படின்ற கூடிய இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். ரியாக்ட் ஜேஎஸ்ல இந்த ஸ்டேட் வேரியபிளை பொறுத்தவரைக்கும் 2 வேல்யூ கண்டிப்பா கொடுக்கணும். ஒன்று நேம், ஓகேவா, இன்னொன்று அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், அது செட் நேம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன், என்ன அப்படின்னா இமெயில் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை அப்டேட் பண்ணக்கூடிய இன் ஃபியூச்சர் நான் டைப் பண்ண நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா இதனுடைய விஷயத்தையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய வேல்யூமே தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ டெய்லி பண்ணும்போதே இதை பண்ணிடுங்க, எல்லாம் மண்டை காஞ்சி. ஓகேவா? இப்போ ஐடி நேம் இருக்கு, ஐடி இமெயில் இருக்கு, நேமு இமெயில் இருக்கு. இப்போ என்னால் ரெண்டுத்துலையுமே டைப் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் கொடுக்கும். ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருக்கு, நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, ஸோ அதை தான் கொடுக்கும். ஓகேவா? சரி, நான் இதை நான் அப்டேட் பண்ணணும். என்னதான் பண்ணணும் அப்படின்னா இங்க டைப் பண்ணும் போதே இந்த செட் நேமை நீ அப்டேட் பண்ண. எப்படி அப்படின்னா ஆன் சேஞ்ச், ஓகேவா, ஒரு மெத்தட் ஹேண்டில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று எழுதுறேன். ஓகேவா? இந்த மெத்தடை அதே மாதிரியே ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று போட்டு இப்படியே நான் போட்டுக்கிறேன். டைப் பண்ண வருதா? 14 15 இங்க பாருங்க, இவ்வளோ ஒருத்தர டைப் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ரீசன் என்னன்னா அப்டேட் பண்ணாதானே வேலைக்கு ஆகும். இப்போ நான் என்ன டைப் பண்றேனோ அது வரணும். அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஈவெண்ட், இந்த அசோசியேட்டடான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த இமேஜ் எல்லாம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். இதில் ஈவெண்ட்ல டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இதில் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஈவெண்டா டார்கெட்டு வேல்யூ வருதா? டிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபீல்டு இருக்கு, இந்த ஃபீல்டில் நான் என்னென்னலாம் டைப் பண்ணுறனோ அதெல்லாம் வரணும். ஓகேவா? எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இன்புட்டுக்குமே இருக்கும். இதில் ஈவெண்டா டார்கெட் வேல்யூ மட்டும்தான் எடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஐடி இதில் பிளேஸ் ஹோல்டர் இருக்கா? நான் ஆல்ரெடி இது சொல்லியும் இருப்பேன். பிளேஸ் ஹோல்டர் 4 விஷயம் எடுக்கணும். நேமு, இன்டர்வியூவர் நேமு, டெக்ஸ்ட்டு எஸ், ஓகேவா? ஐடி வந்து நேமு, பிளேஸ் ஹோல்டர் இன்டர்வியூவர் நேமு. ஸோ அப்போ எனக்கு இது மூலயமா எல்லாமே எடுக்க முடியும். அப்போ நாளைக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இந்த இமெயிலுக்கு எழுதுறேன் அப்படின்னாலும் எழுதலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூன்ற ஃபீல்டில் வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ நான் அதை மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த செட் நேமை யூஸ் பண்ண போகிறேன். உன்னுடைய புது பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்னெல்லாம் டைப் பண்ணுறனோ அதை எல்லாமே செட் பண்ணிடு, அதாவது அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஹேண்டில் நேமில் வர வேல்யூவை நான் செட் நேம் பண்ணுறேன். செட் நேம் பண்ணால் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் அப்டேட் பண்ணி விட்டுரும். இதில் தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு அது எதுக்கு அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த ரிட்டர்னில் இருக்கிற இந்த காம்பனண்ட்டை இந்த இதுக்கு தான் அப்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா ரியாக்டோட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் நீ கொடுக்குறேன்னா அது அப்படியே வந்துடும். ஓகேவா? நீ அதை அப்டேட் பண்ணுறதுக்கும் அது ஆப்ஷனே கொடுத்துரும், செட் நேம்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன் சேஞ்ச்.
ஸோ ஆன் சேஞ்சை நீங்கள் ட்ரெடிஷ்னல் அந்த பழைய ஜாவா ஸ்கிரிப்ட்லனா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஆன் கீ அப்பு தான் நீ டைப் பண்ண ஒர்க் ஆகும். ஆமா இல்லை கரெக்டு தான். இங்கே ஆன் சேஞ்ச் பண்ணிட்டு நான் பண்ணுறேன், நான் டைப் பண்ண வருது அப்படின்னா நான் ஒரே ஒரு ஏ அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ண உடனே செட் நேம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன்னு மாற்றிடும். இந்த இடத்துல ஏன்னு மாற்றிடும். அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஏ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதனுடைய வேல்யூ வந்து வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல சொல்லுமானா அதெல்லாம் எதுவுமே சொல்லாது. இது எதாவது அப்டேட் ஆச்சுன்னா உடனே இந்த இடத்துல சொல்லிடும். ஸோ தட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா காம்பனண்ட் உடனே ரீரெண்டர் ஆகி நமக்கு அப்டேஷன் இங்கே வந்துடும். அதனால நம்ம ஆன் சேஞ்ச் அப்படின்ற மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன் சேஞ்ச் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஹேண்டில் நேம். ஓகேங்களா? அந்த ஹேண்டில் நேம் என்ன பண்ண போகுது அப்படின்னா நான் என்ன டைப் பண்றேனோ அதை இங்க வந்து செட் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீ என்ன டைப் பண்ணாலும் ஏ தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஏ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ரியாக்டை பொறுத்த மட்டும் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை தான்ப்பா அப்டேட் பண்ண போகுது. அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட் டைப்புக்கும் நம்ம எழுதணுமானா கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா? கண்டிப்பாக எழுதணும். எழுதினா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஆனால் இமெயிலுக்கு வருமானா வராது. ஏன்னா இன்னும் தான் அப்டேட் பண்ணல. அப்போ இமெயிலுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெத்தட் எழுதிக்க வேண்டியது. சேஞ்ச் ஹேண்டில் இமெயில். இப்போ பாஸ்வேர்டு நம்ம எதுவும் பண்ணல. ஓகேங்களா? இப்போ மூணுத்துலேயுமே வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ பாஸ்வேர்டை விட்டுருங்க. வேலிடேட் பண்ணும்போது வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். எப்படின்னா ஐடி டாட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அதெல்லாம் தேவையே கிடையாது, அது பழசு. அப்போ இந்த இடத்துல வேல்யூ இருந்தால் இங்கே டிஸ்பிளே ஆக போகுது, இந்த இடத்துல வேல்யூ இல்லைன்னா டிஸ்பிளே ஆக போகிறது இல்லை. அப்போ நம்ம யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா யாரை போய் செக் பண்ணால் போதும்னா ஸ்டேட் வேரியபிளை போய் செக் பண்ணால் போதும். புரியுதுங்களா? ஸ்டேட் வேரியபிளை செக் பண்ணால் போதும். நம்ம அதை தான் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆன் கிளிக்கில் லெட் என்ன பண்ண தேவையில்ல, அப்படியே செக் பண்ணுறேன். இஃப் எது சக்ஸஸ் பேஜ் நேம் இஸ் லைக் ஸ்டேட் வேரியபிள்ல இருக்கா இல்லை இப்படி நான் போடுறேன். வந்துச்சா? இமெயில் இஸ் ரெக்யூர்டு மட்டும்தான் வருது. ஓகே, இமெயில் இஸ் ரெக்யூர்டும் வரல. அவ்வளோதான். ஸோ இப்போ வேலிடேஷன் எதுன்னா நீ போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேட் வேரியபிளில் நேம் இருக்கா இமெயில் இருக்கா ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஓகே, வேலையை முடிச்சு விட்ரு. அப்படி இல்லைன்னா சொல்லு, திரும்ப பார்த்துக்கலாம். அப்படின்றது தான் அதனுடைய கதை. இப்போ பாரு, இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா ஒன்றுமே வராது. இதுவே இதை எடுத்துட்டேன் அப்படின்னா நேம் இஸ் ரெக்யூர்ட்னு வரும். அப்போ ஸ்டேட் வேரியபிளை வந்து வச்சு இதை செக் பண்ணாலே போகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, ஸ்பேஸ் எல்லாம் அதுவா டிஃபால்ட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதுதான் அட்வான்ஸ். இதை வந்து நம்ம இதுவே நம்மளுடைய இது எழுதலாம் அப்படின்னா வேலைக்காக. ஆனால் இமெயில் இஸ் ரெக்யூர்டு வருது அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறது டைப்பு இமெயில், அதனால எரர். புரிகிறதா? இதெல்லாம் நீங்களா பார்த்துக்கோங்க. சரி, திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஒன்று எழுதியிருக்கோம். அதில் 2 ஃபீல்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 2 ஃபீல்டுக்கும் ஐடி வச்சுருக்கோம். அப்புறம் ஐடி எதுக்காக தான் எட்டுன்னு வந்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஒரு 10 ஃபீல்டு இருக்குன்னா 10 ஃபீல்டுக்கும் 10 மெத்தட் எழுதணும்னு அவசியம் இல்லை.
ஒரே ஒரு மெத்தடு ஹேண்டில் இன்புட்னு எழுதிட்டு ஓகேவா ஐடியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்றதான் ஃபியூச்சர் கோல். ஃபியூச்சர் கோல்னால் எல்லாம் எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் ஹேண்டில் இன்புட்னே எழுதுறேன். டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இப்போ ஹேண்டில் இன்புட், இந்த ஹேண்டில் இன்புட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஓகேவா ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியுமானா கிடையாது. அப்போ ஈவன் டாட் டார்கெட் டாட் ஐடியும் எடுக்க முடியும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீ டைப் பண்ண எல்லா ஐடியுமே வரும். அப்போ டைப் பண்ணும்போது ஐடி ஈக்குவல் டு நேமாக இருந்தால் இவங்கிட்ட வந்து கரெக்டு தானே. எதுக்கு 10 ஃபங்க்ஷன் எழுதிட்டு இஃப் இப்போ ஐடி ஈக்குவல் டு இமெயிலாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மெத்தடு வேலை முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா முதல்ல நீங்கள் அதிகமாக கோடிங் எழுத கற்றுக்கோங்க. ஆப்டிமைசேஷன் அப்படின்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியாக எழுதணும். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஐடி அப்படின்றத ஒரு ஃபீல்டுக்கு கொடுக்கறது தப்புனா கிடையாது ஓகேவா. ஏன்னா ரியாக்டை பொறுத்த மட்டும் எந்த காம்போனன்ட் அப்படின்றது தனித்தனியாக தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இன்னும் வேலிடேஷன் தான் பண்ணணும் ஓகேவா. சப்போஸ் நேம் இல்லைன்னா கீழே எரர் காட்டுறதெல்லாம் பண்ணணும், அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் இது ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ.